அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலே தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே தியானிக்க போகிற வசனம் 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ఆయన మాత్రమే వసించుచు అమరత్వము గలవాడై ఉన్నాడు. మనుషులలో ఎవడను ఆయనను చూడలేదు, ఎవడను చూడనేరడు. ఆయనకు ఘనతయు శాశ్వతమైన ప్రభావము కలిగినట్లుగాక. ஆமென். அல்லேலூயா. கண்களை முடுமடைய சிறைகள் அன்பில் கொள்ள தந்தையே, தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கூடிய நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீ ஒருவரும் தகப்பனே ஒரு நாளும் அப்பா சாவாமல் இராதவ தகப்பனே இருக்கிறவராகவே இருக்கிற உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, என்றென்றைக்கும் நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அதே போல தகப்பனே உமக்கு அப்பா எப்படி மரணம் இல்லையோ அதே போல அப்பா எங்களுக்கும் அப்பா இந்த மரணம் இராதபடிக்கு தகப்பனே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பேச போகிற வார்த்தைகள் அப்பா நான் அல்ல தகப்பனே, உங்களுடைய ஜீவனை கொண்டு இந்த வார்த்தைகளை அப்பா நீர் பேச பிள்ளைகளுக்கு தாகமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் போதிக்க போவதற்காக கூட உனக்கு நன்றி. நீரை பொறுப்படுத்திக் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நிறைஞ்ச பகலும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தமிழ்ல படிங்கம்மா. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் காண முடியாதவர்களும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர்கள் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் இருப்பதாக. ஆமென். அங்க ஆமென் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற உயிரானவர் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை முழுவதுமாக நாம உணர முடிகிறது. ஆமென். ஒருவர் அங்க தேவன் பாருங்க, தேவனை குறித்து பிதாவாகிய தேவனை குறித்து இந்த வார்த்தை அவர் அப்படி இருக்கிறதுனால தான் நாம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தில் இருக்க அந்தகார இருவுல அவன் வந்து செத்தாங்க. ஆனா நம்மளுடைய தேவனோ ஜீவனுள்ள தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதுனால ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது உயிரோடு இருக்கிறதுனால உயிரை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா இந்த உலகத்தில் ஒரு சுயநலத்தின் ஆவியில் என்ன பண்ணா உயிரை வாங்குகிறவர்களாக இருக்கிறார். ஆமென். அப்போ உயிரை கொடுக்கிறவர் நல்லவரா, உயிரை வாங்குகிறவர் நல்லவனா? கொடுக்கிறவர் தான் நல்லவர். இயேசு எதுக்கு வந்தாரு இந்த உலகத்துல? கொடுக்கிறதுக்காக வந்தாரா, வாங்கிறதுக்காக வந்தாரா? கொடுத்துதானே கொடுத்தாரு. எல்லாத்தையும் தானே கொடுத்தாரு. கொடுக்கிறதுக்காக தான் இறங்கி வந்தாரு. நம்ம என்ன செய்தோம்? சொல்லுங்க. நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், பிடிக்கிருக்கோம், அடிச்சிருக்கோம், அடிச்சு வாங்கியிருக்கோம். இந்த உலகத்தார் செய்த என்ன செஞ்சாங்க? இயேசுவை அடிச்சு அவர்கிட்ட இருந்து பிடிக்கிருக்காங்க. ஆனாலும் அவர் தாராளமா கொடுத்தாரு. எடுத்துக்கொண்டு தாராளமா கொடுத்தாரு. எடுத்துக்கோ. என்னுடைய பிதா அவர் ஜீவனில் அவர் கொடுக்கிறவா இருக்கிறார். அந்த பாத்திரமாக நான் இருக்கிறேன். அவருடைய பாத்திரமாக முழுமையான பாத்திரமாக நான் இருக்கிறேன். எடுத்துக்கோ. இன்னமும் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்ன? ஆனா மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. ஆனா தேவனை நீ எவ்வளவு இந்த அளவுக்கு நீ வாங்கிக்கோ, கொடுத்துற. என்னுடைய ஆவியை எவ்வளவு வாங்கிக்கிறியோ வாங்கிக்கோ. ஆனா என்னுடைய ஊற்று ஜீவ ஊற்றாக இருக்கிறது. ஆமென். பிதாவினுடைய ஊற்று ஜீவ ஊற்றாக இருக்கும். ஒரு நாள் அந்த கிணறு ஒருபோதும் வத்தி போகாது.
ஒருவேளை தண்ணீர் காலியாகணும் கிணத்துல இருந்து இறைச்சிட்டே இருந்தா வந்துட்டே இருக்கும். இறைச்சி மனுஷன் தான் டயர்ட் ஆகும். ஆனா அவர் டயர்ட் ஆக மாட்டார். ஆமே, அவருக்குள்ள எல்லா உணர்வுகளும் என்ன ஆவியும் எல்லா ஆவியானவரும் எல்லாம் நிறைவாக இருக்கிறார். அதனால நம்ம எப்படி இருக்கணும்? அந்த உற்சாகத்தில் தேவனை தொழுது கொண்டு தேவனை அந்த உற்சாகத்தின் ஆவியானவரை நம்ம உற்சாகமா இருக்கணும். எப்பொழுதுமே அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் தான் தேவ ஆவியானவர். ஆமே, அப்புறம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம டயர்டாக மாட்டோம். என்ன வேலை செஞ்சாலும் சரி நம்ம டயர்டாக மாட்டோம். காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார், எடுக்கிறவராக அல்ல. அவன் இந்த உலகம் நம்ம கிட்ட இருந்து எடுக்கலாம், ஆனா அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பாத்திரத்துக்கு நம்ம உகுந்த காணிக்கையாக இருக்கணும். ஆமென். 16 வசனம் படிச்சோமா, அதுக்கு கீழே படிக்கலாமா? இன்னைக்கு இந்த வசனத்துல தான் நான் இருக்க போறேன். அந்த இந்த விட்டே வெளிப்படுத்த விசேஷம் 1-2 தான் சொல்ல போறோம் உங்களுக்கு. ஏன்னா இந்த வசனங்களை ஏன் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு எடுத்தோம்னா, தேவ ஆவியானவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். இந்த உலகத்துல அதிகமாக நேசிக்கிறதுனால நீங்க அந்த இன்னும் வசனத்துல உறுதியா இருக்கணும். இந்த உலகத்துல இன்னும் உறுதியா இருக்கணும். நம்மளுடைய ஆத்துமாவை, நம்மளுடைய ஆவியானவரை நம்ம பாதுகாக்கணும். அதற்காகத்தான் இந்த வார்த்தை இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நம்ம ஏவுதலோடு நம்ம படிக்க கடவுள். ஹல்லேலூயா. 16 வசனம் 17 படிக்கலாம். 19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பெய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதையும் பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உங்களுடனே இருப்பதாக. ஆமென். இங்கேயும் ஒரு ஆமென் வந்துச்சு. ஆமென் என்ன? அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் இல்லை, அதுதான் முடிஞ்சிடுச்சு. அதோட எக்ஸ்ட்ரா எதுவும் பேசக்கூடாது. அது நம்ம என்னன்னா, அந்த தேவனுடைய வார்த்தையில இவ்வளவு தெளிவாக சொல்கிறது. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக. எந்த காலம்? வருங்காலம்னா என்ன காலம் சொல்லுங்க. நாளைக்கா? நான் அடுத்த வருஷமா? இல்ல அடுத்த 10 வருஷத்துக்கா? வருங்காலத்திற்காக. அதாவது இந்த சரீரத்தை விட்டு போன பிறகு, அப்படின்னா அப்போ அடுத்த காலம் வருங்காலம் என்ன காலம்னா, மரணத்துக்கு பிறகு ஒரு காலம் உண்டு. மரணத்துக்கு பிறகு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்காக உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளு. உன்னை நீ பாதுகாத்து பத்திரப்படுத்திக் கொள். பத்திரப்படுத்தி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக. நம்மளுடைய சரீரம் பொக்கிஷமா இருக்கும். இந்த உலகத்துல என்ன வேணா சம்பாதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா தன்னுடைய ஆத்மாவை அவனே வஞ்சித்து உருவ குத்தி கொண்டால் பிரயோஜனம் என்ன என்ற வசனம் நமக்கு சொல்லுது. இந்த உலகத்துல அநேக காரியங்களுக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். தன்னை தேவனை மறந்து எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய ஆவியானவர் என்ன நிலைமையில இருக்கிறது அறியாம இருக்கிறாங்க. தன்னுடைய ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்று கூட அந்த கொஞ்சம் கூட அந்த உணர்வு இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா,
உன்னை தற்காத்துக்கொள், வருங்காலத்திற்காக உன்னை நீ தற்காத்துக்கொள், நீ பாதுகாத்துக்கொள். ஏன்னா பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த பொக்கிஷம் இப்போ இன்றைக்கு உலகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்குள்ள இருக்க ஆவியானவர் இருக்கிற பார்த்தீங்களா, அவருக்கு எவ்வளோ வேல்யூ தெரியுங்களா? இந்த மனிதனுடைய உருவத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் எடுத்துட்டோம்னா அதற்கு நிகராக வேற எதுவுமே கிடையாது. தேவனும் நாமும் இருக்கும்போது இந்த உலகத்தில் கவர்மெண்ட் வேலை செஞ்சா எவ்வளவு வேலை, எவ்வளவு மதிப்பு இருக்குது. பேங்க்காரெல்லாம் கூடி கூடி வருவாங்க, ஐயா உங்களுக்கு லோன் தரையா, உங்களுக்கு லோன் தரையா, உங்களுக்கு லோன் தரையா, கவர்மெண்ட்டுக்காரர் வேலை செஞ்சா. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் வேலைக்கே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேவன் நமக்கு என்ன வேலை கொடுப்பாரு? எல்லா ஆத்துமாவையும் சிக்ஷிக்கும்படிக்கு அதிகாரத்தை கொடுப்பார். எப்படி? அந்த சீர்கேடான உள்ள அந்த ஆத்துமாக்கள் எல்லாமே அந்த ஆவினாலே தேவன் செய்ய போகிற காரியங்கள் மரணத்திற்கு பிறகு எல்லாத்தையும் சொல்றது. அப்போ அந்த ஆவியானவருக்கு கொடுக்கிற அந்த கட்டளை என்னன்னா, எல்லா துரைத்தன ஆவிகளும் அழிக்கும்படி கூட அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு வெறும் உயிரை கொடுக்கறது மாத்திரம் அல்ல, உயிரை வாங்குறதுக்கு அதிகாரம் உண்டு. தெரியுங்களா? இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இயேசு உலகத்துக்கு தான் வந்தார், கொடுக்க தான் வந்தார், ஆனா வாங்குறதுக்கு அதிகாரம் உண்டு. அதாவது நீதிக்கு விரோதமாக செயல்படுகின்ற எல்லா விதமான அந்தகார இருள்களை, அதாவது தேவன் படைத்த இந்த மனிதனுடைய உருவத்திலே செயல்படாத, தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படாத ஆவிகளை பிரிக்கவும் அதிகாரம் உண்டு. இயேசு அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்றாரு, நான் இந்த உலகத்துல பிரிவினை செய்வதற்காக வந்தேன், பிரிக்கிறதுக்காக வந்தேன். எல்லாரும் நினைக்கிறீங்க, எல்லாரும் கூட்டி சேர்க்கவா நினைக்கிறாங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இருளையும் வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறதுக்காக வந்தாரு. அந்த வசனத்தை சொல்லும் போது, அந்த வார்த்தை சொல்லும் போது மக்களுக்கு புரியல, சுத்தமா புரியல. ஆனா காலம் கடந்து கொண்டு வருகிறது. ஆனா நம்மளுடைய ஆத்மாவை எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும்? அநேக பண ஆசைனாலே இருக்கிறாங்க. அதாவது உலகென்று எடுத்துக்கொண்டாலே பணம் தான் வந்து முதல்ல நிற்கிறது. ஆனா ஆவியானவர் பின்னாடி போயிடுறாரு, பரிசுத்த ஆவியானவர் பின்னாடி போயிடுறாரு. அதாவது பணத்தை முன்ன வைக்க தெரிஞ்சவங்க உயிரோட செத்தவங்க சொல்ற வசனம் சொல்லு. உலக ஆசீர்வாதத்தை முன்னாடி வைத்தவங்க வந்து முழுவதுமாக உயிரோட செத்தவங்கன்னு சொல்லுது. நம்மளுடைய சிந்தையிலே தேவனை தவிர யாரை முன்னாடி வைக்கிறோமோ அவங்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக இறந்தவர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்றது. அவன் எப்படின்னா, இல்லை பணத்தை பற்றி, பணம் இல்லாமல் எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் பணத்தை வச்சு நம்ம நடிக்கணும். பணத்தை வச்சு நம்ம அதை முழு சிந்தையை நமக்குள்ள வந்துடக்கூடாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போடும். நம்ம கிட்ட ஒரு 10 ரூபா 100 ரூபா இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கும், அடுத்த வேற அதிகாரத்தோட யூஸ் பண்ணுவான். நம்ம இருந்தாலும் இல்லாட்டியா அவன் யூஸ் பண்ணுவான். அப்போ மறைத்த பிறகு இந்த பணங்கள்லாம் எல்லாமே, இந்த பணமும் இந்த நகையோ இந்த வீடு இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் வந்து கூட வரவே வராது. கூட வருமா? சுத்தமா வராது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோடு மட்டும்தான் நம்ம தனியாக போகிறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், பரசுகுமாரன் ஆவியானவர், பரிபூர்ண ஆவியானவர் எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி நாம ஜெபம் செய்கிறோமா? சரி, நம்ம ஜெபம் செய்வோம்னா, ஆனால் நம்மளுடைய இருதயத்தை எப்படி நீதிக்கு உட்பட்டு நம்ம உயிர் வாழ்கிறோமா? இப்பொழுது சரீரம் இருக்கும் பொழுது சுத்தமாக தெரியாது அதோட அருமை. தேவன் இந்த சரீரத்துக்கு முழுவதுமாக மன்னிப்பு கொடுத்துருவார். ஆமென். முழுசா மன்னிப்பு கொடுத்துருவார். எந்த யோசிக்காம மன்னிப்பு கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் மரித்த பிறகு அந்த ஆவியோட குவாலிட்டி பார்த்தாருன்னா, ஆமென், அதுக்கப்புறம் தேவனோட கையில் தான் இருக்குது. ஆமென். அதனால பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. இந்த பண ஆசையை குறித்து இந்த அவருடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, அதோட நம்ம 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. விசுவாசிகளாகிய நம்ம எஜமான்களை நம்ம எப்படி இருக்கிறோம்?
விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரமாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்பா அம்மா இருக்கலாம், அவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கலாம், எல்லாரும் வந்து வசனம் என்ன சொல்றதுன்னா சகோதரர்களுமா இருக்கிறார்கள், சகோதரர்கள் என்று தேவ வசனத்தினால நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்ல வேளையில் பலனை பெற்று கொள்கிற அவர் விசுவாசிகளுக்கு பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இதன்படியே போதித்து புத்தி சொல்லு. நம்ம வசனம் நமக்கு இந்த உலகத்துல இந்த வார்த்தைகளை எதுக்கு தெரியுமா? நல்ல தேவனுடைய வார்த்தையை கிறிஸ்துவின் நிமித்தமா போதித்து புத்தி சொல்லணுமா. அந்த புத்தி சொல்லாதவர்கள் அநேகர் தங்களுடைய வழிகளை இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படி தலை தெறிக்க போயிட்டு இருக்காங்க எப்படின்னு தெரியல. ஆனா இந்த உலகத்துல பாருங்க, அந்த இருதயங்களும் பார்த்தீங்கன்னா இருமாப்பு உள்ளவராக இருக்கும். அந்த மனுஷனை இன்னும் வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. எல்லாவற்றையும் அந்த 14ஆம் வசனம் படிக்கிறேன். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய படிக்கிறேன். మన ప్రభు అయిన యేసుక్రీస్తు ప్రత్యక్షమగు వరకు నీవు నిష్కలంకముగాను అనిత్యముగాను ఈ ఆజ్ఞలు దయపడవలెనని నీకు ఆజ్ఞాపించుచున్నాను. நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாவற்றும் உயிரோடு இருக்கிற செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துனுடைய முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாக்குதலுக்கு தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். ஆமென். அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி ராஜாதி ராஜாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் இருக்கிறார். ஆமென். அவரே ஏக சக்கராதிபதினா ஒரே சக்கரம், அதாவது இந்த சக்கரம் வந்து ஏக சிந்தையா இருந்து சுத்தி கொண்டே இருக்கும். அந்த சக்கரம், அந்த சக்கரத்துல அந்த சக்கரம் சுத்தினாலும் கூட அங்க போய் நிக்கிறதுக்கு நாம தகுதியா இருக்க முடியுமா? இந்த உலகத்துல நம்ம ஜெயித்தனப்பா, இந்த உலகத்துல நம்ம பணம் இல்லாதான் எப்படி இருக்க முடியும், பண ஆசை இல்லாதான் எப்படி இருக்க முடியும்? இருக்கும். ஆகிலும் அதிலும் இயேசு இந்த உலகத்துல இருந்தாரு. பணத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு உற்சாகம் வரும்படி ஏதாவது செய்தாரா? ஒரே ஒரு விஷயம் பணத்தை குறித்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் சொல்லுங்களேன். சபையில வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, ஜாட்டி எடுத்து விளாசினாங்க. ஒருத்தர் இந்த காசை காட்டி இந்த இதுல வந்து யாருடைய முகம் இருக்குது, இதுல வந்து இந்த சைடு வந்து யாருடைய முகம் கேட்டார். ஒருத்தன் கேட்டு இயேசு இன்னத்துக்கு பதில் சொல்றது, அந்த இந்த காயின்ல யாருடைய முகம் பதிக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியானவரை தேவனுக்கு கொடு, இந்த உலகத்தில் உள்ளவனுக்கு உலகத்தை யார் கொடுக்கும்? இதுதான் சொன்னார். அப்போ தேவனுடைய ஜீவன் இல்லாமல் அவனால அந்த காயினை கூட எடுக்க தகுதி இல்லாதவன் அவன். அப்போ அதையும் தேவனுடைய ஜீவனை மறந்து அதன் மேல ஆசை வச்சிருக்கானா, அப்போ செத்தவன உயிரோட இருக்கிறவன். இயேசு உயிரோட இருந்ததுனால அந்த தைரியத்தோட ஆணித்தரமா சொன்னார். இயேசுவை சிலுவையில் அறையதற்கு என்ன தெரியுமா காரணம்? மெயின் காரணம், இந்த பிசினஸை குலைக்கிறானே, இந்த உலகத்துல வந்து நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறானே, நம்மளுடைய பிசினஸ் எல்லாமே அடிச்சு துவைச்சிட்டானே, ஜெயில சாட்டால எல்லாரும் அடிச்சுட்டாங்களே, அந்த ஒரு காண்டு நாள் அடிச்சுட்டாங்க. ஆனா தேவன் சும்மா இருப்பாரா? பணத்தை ஃபுல்லா வச்சுட்டு இருந்து எல்லாம் இருந்து நான் மறந்த பின்னாடி அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அது
எனக்கு தெரிஞ்சு வரும். நானும் உலகத்தில் தானே இருக்கிறேன். அந்த பணத்தினால நானும் அடி வாங்கியிருக்கிறேன். ஆனா அந்த எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. எனக்கு கொடுத்த தேவன் தான் எனக்கு முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய ஆவியானவர் தான் நமக்கு முக்கியம் சொல்லி இருக்கும் பொழுது தேவனானவர் நமக்கு இறங்குவார். அல்லேலூயா. அந்த பணத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் விவரமா நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா நேரம் இல்லை. ஆனாலும் நம்ம இந்த நேரத்துக்காக கொஞ்சம் தயவாய் நேரத்தை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த 11ஆம் வசனம் படிக்கலாமா? 11, அதாவது 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மன்னிக்கவும், அது மேல படிங்க. 10ஆம் வசனம் படிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை பாருங்க, தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். உருவம் என்னது சொல்லுங்க. உருவம் என்ன சொல்லுங்க. உருவம் என்ன? ரூபம். தேவன் கொடுத்த நமக்கு இந்த சரீரத்தின் உருவம், அதை தன்னை தானே குத்தி கொள்கிறான். இந்த பணத்தை மேல வச்சிருக்கிற அவங்க அந்த பண பைத்தியம் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. 99% இருக்கு. ஆனா இந்த பண ஆசை உள்ளவர்கள் தன்னுடைய உருவத்தை தனக்குள்ள இருக்க ஆவியானவரை தனக்கே அவங்களே குத்துக்கிறாங்க. வேற யாரும் குத்துறது இல்லை. அவங்களே குத்தி கொடுக்குறாங்க. அவங்களே அவங்க ஈட்டி வச்சு அவங்களே குத்திக்கிறாங்க. நான் சொல்லல, இந்த வசனம் சொல்லுது. தங்களுடைய உருவத்தை சீர்குலைத்து போகிறபடி அநேக காரியங்கள். அதே மேல வசனம் படிங்க. 9ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அறிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, பலவித இச்சைகள் என்னன்னு அர்த்தம். கார் வாங்குறது கூட வழி இல்லை. ஆனா கார் கடன் கொடுத்து வாங்குறான். பாத்தீங்களா? காசு இருந்து வாங்குறது தப்பு இல்லை. நம்ம சேர்த்து வச்சு காசு அதாவது கார் வாங்குறது தப்பே கிடையாது. காசு இல்லாம எதிர் வீட்டுக்காரன் கார் நல்ல கார் வாங்கிட்டானே, நாம ஏன் வாங்கக்கூடாது? எதிர் வீட்டுக்காரன் அந்த டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டானே, ஏசி போட்டானே, நம்ம ஏன் வாங்கக்கூடாது? ஆனா இவங்கிட்ட காசு இருக்காது. போடு லோனு போடு அலைஞ்சி கடனை அவனுக்கு சம்பாதிக்கலாம், அவன் கட்டுவான். அந்த ஆசீர்வாதத்தை நீதியா பயன்படுத்த தெரியாது. தனக்கு சொந்தமான எல்லாத்தையும் சம்பாதித்து கட்டணும். கட்டி வாங்கிக்க தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் தேவன் கொடுத்த இந்த நீதி. அந்த ஐஸ்வர்யாவில் என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய ஃபேக்டரி நல்ல ஒரு இந்த உலகத்தில் பெரிய கெத்தா இருக்கணும், நல்லா சௌரியமா இருக்கணும், நல்லா வீரப்பா இருக்கணும் என்று அநேக கடன்காரங்களை வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்தாங்க. அது ஆசீர்வாதம் இல்லை. தன்னுடைய உருவத்தை குத்தி கொள்கிறான். அந்த பணத்தினால தன்னுடைய இச்சைகளுக்கு கீழ்ப்படுகிறான். இச்சைன்னா நம்ம ஒரே ஒரு நமக்கு தெரியும், அந்த சரீரத்துக்குரிய இச்சை மட்டும்தான் நமக்கு தெரியும், அது பிரதானமாக தெரிஞ்சது. ஆனால் இச்சைகள் என்னது, நம்ம சிந்தையில் எது அதிகமாக அளவுக்கு மீறி ஆசைப்படுறோமோ எல்லாமே இச்சை தான். ஆமென். அளவுக்கு மீறி ஆசைப்படுறது எல்லாமே இச்சை தான். அளவுக்கு மீறினா தேவனுடைய காரியத்துக்கு மீறி, தேவனுடைய சித்தத்துக்கு மீறி ஆசைப்படுறது எல்லாமே இச்சை தான்.
இச்சை எதுனா அந்த ஆசைகள். ஆமென். அந்த பணத்துக்கு கையில காசு இருந்ததுன்னா என்னோட சரி, கையில காசு அதிகமா இருந்தா கூட என்ன பிடிக்க யாரும் பிடிக்க முடியாது. ஏன்னா நானே ராஜா நானே மந்திரி என்று நான் இருக்குவேன். ஆனால் நான் அதை விரும்ப மாட்டேன். காசு பணம் என்கிட்ட வந்துச்சுன்னா நான் அது நிம்மதி இல்லாமல் செஞ்சுறேன். எனக்கு நல்லா தெரியும். என்னை ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுவாங்க. ஆமாம். காசு பண்ணுச்சுன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமாக இல்லை, ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட காசு இருக்குல்ல, காசு இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்கே தேடுதோ அங்கே முக்கியம். கண்டிப்பாக எறும்பாவது வரும், ஏதாவது வரும், எந்த பூச்சியதான் வரும் தேடி இருக்கிற இடத்துல. அதாவது தேடு உதாரணமாக இந்த உலகத்தில் பணமாக இருக்குது, ஆனால் கிடையாது. தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை, சமாதானம், சத்தியம், சமாதானம் நித்தியம், நித்திய காலமாக இருக்கும். ஆமென். அப்போ நம்ம இந்த பணத்தை குறித்து நம்ம ஏன் இவ்வளவு நேரம் இன்னும் அதிகமாக கூட பேசலாம். வசனம் நமக்கு தெளிவாக ஆவியானவர் இன்னும் ஆழமாக கூட்டிட்டு போறாரு. அதாவது பணத்தை நம்ம பிரதானமாக வைக்கக்கூடாது, தேவனை நம்ம உயர்ந்த இடத்துல வைக்கணும். இந்த உலகத்துல எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் முன்னாடியே வைக்கிறோமோ அப்போ பணமும் கீழே போயிடும். கீழே போனாலும் அது நம்ம காலு அடியில் இருக்கணும். அந்த பணம் கால் அடியில் இருக்கணும். நம்ம தலைமையில வச்சு சுத்தின்னு இருக்கணும். நம்ம கால் அடியில் இருக்கணும். அந்த பணம் நம்ம தலைமையில வைக்க கூடாது. நம்ம தலையா இருக்கிற யாரு கிறிஸ்துவானவர் தான் மட்டும் இருக்கும் இந்த உலகத்துல. கிறிஸ்துவானவர் நமக்கு எப்போ நமக்கு இந்த உலகத்துல தலையா இருக்கிறாரோ அப்போ பிதாவிய தேவனாகிய யெகோவா அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிபூர்ணமாக இறங்க பொழுது அந்த பணம் நம்ம கால கீழே வரும். ஆமென். அதை மிதிக்கணும். இன்றைக்கு அதுவே பணமே ஒரு கடவுளாக வைத்திருக்கிறார்கள். அதுவே தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க ஃபூல் ஊதுனாதான் அந்த காத்து அந்த நோட்டு காத்துல பறக்கும். அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். யாரும் செத்தவங்க கூட அந்த பணத்தை எடுத்தோம்னா அது எரிந்து போகாது, எரிந்து போக தெரியாது. அது இருந்து போக தெரியாது. உயிர் உள்ளவர் அதை போய் குனிஞ்சு எடுக்கும் பொழுது அதுக்கு மதிப்பு வருது. உயிருள்ள நாம அது எடுத்து போகும்போது தான் அதுக்கு வேல்யூ வருது. அதை அந்த உலகத்தாரையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தேவனுடைய ஆவியானவரை எந்த அளவுக்கு நம்ம வைத்திருக்கிறார்கள். அநேக கிரியைகளினாலே தாங்களே ஆவியானவர் வளர விடாமல், மனசுக்குமாரன் ஆவியானவரை வளர விடாமல் தன்னை தானே உருவக்குத்திக் கொள்ளுகிறார். அநேக தேவைகள் உண்டுதான், அநேக தேவைகளும் உண்டுதான். ஆனா இங்க இன்னொரு வசனம் படிக்கிறாங்க. அதே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. அடுத்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனம் வரும் பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். ஆதாயம் எப்பா யாராவது கேட்டானா, எப்பா நான் என்னப்பா செய்யறது, எனக்கு ஆதாயமே இல்லப்பா, எனக்கு ஆதாயமே இல்லப்பா, நான் எப்படிப்பா உயிரோடு இருக்கிறது? ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ உயிரோடு இருக்கிறது ஆதாயம் தான். அப்ப ஆவியானவரோட நீ உயிரோடு இருக்க பாத்தீங்களா, அதுதான் ஆதாயம். மரித்த பிறகு கூட அந்த ஆதாயம். ஆதாயம் பணத்தினால யாராவது இனிமே கேட்டாலும் யாராவது சொன்னீங்களா, நம்ம என்ன சொன்னோம், ஐயா ஆதாயமே இல்லையா, எனக்கு எந்த வருமானமே இல்லையா கேட்கறாங்கல்ல, கண்டிப்பா கேட்கறாங்க. ஆனா நீ உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்க, அதுதான் ஆதாயம். உயிரோட நம்ம நிலைத்திருக்கணுமே, அதுதான் ஆதாயம். உயிரோட ஜீவனோட நம்ம கை கால செய்கிறோமே, அதுதான் ஆதாயம். உயிரோடு நம்ம சாப்பிட்றோம்ல, நல்ல ஆகாரத்தை ருசி சாப்பிட்றோம்ல,
அதுதான் ஆதாயம். போதும் என்ற அந்த இருதயத்தோடு இருக்கும் பொழுது தேவனானவர் ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் உழுப்பதும் இல்லை, அவை அறுவடை செய்வதும் இல்லை. ஆனா இலவசமாக தேவன் போஷிக்கிறவராக இருக்கிறாரு. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்குறோம், ரயில்வே ட்ரெயினை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்ததா இல்லை முதல்ல ட்ராக் வந்ததா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்ததா, அது இல்லைன்னா ட்ராக் வந்ததா, தண்டவாளம் வந்ததா? ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரெயின் வரும்? ட்ராக் போட்டதானே ட்ரெயின் வரும். ட்ராக்கை உருவாக்குறதானே ட்ரெயின் வரும். ட்ரெயினை உருவாக்கிட்டு எங்க விடுவீங்க? எதுல போவோம்? ட்ராக் உருவாகணும்ல. ட்ராக் உங்க ட்ரெயினை வைக்கிறதுக்கு அந்த ட்ராக் தேவையில்ல. அப்ப ட்ராக்கை உருவாக்கி ரெடி பண்ண பிறகு தானே அந்த ட்ரெயினை கொண்டு வந்து வைக்க முடியும். இல்ல ட்ரெயின் நவுத்த முடியுமா? அப்ப ட்ரெயின் ட்ராக் உருவாக்கின பிறகு தானே ட்ரெயின் வரணும். வந்துச்சு. அப்ப தேவன் நமக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம உருவாக்கின பிறகு தானே நம்ம உருவாக்கினாரு. நமக்கு தேவையானது எல்லாத்தையும் உருவாக்கின பிறகு தானே நம்மளையும் உருவாக்கினாரு. அப்படிதான வசனம் சொல்லுது. ஆதியாகம வசனத்துல என்ன சொல்லுது? தேவனார் நமக்கு எல்லாத்தையும் முன்னாடியே உருவாக்கி ரெடி பண்ணி வச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் மனுஷனை லேண்ட் பண்ணி வைக்கிறார். மனுஷனை செட்டு அடுத்தது உருவாக்குகிறார். நம்மளுடைய தேவன் நம்மளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். அதனால நம்ம பணத்துக்கு பிரதானமாக நம்ம எப்பொழுதுமே நம்ம சிந்தையில வரவே கூடாது. ஏன்னா இப்போ எல்லாரும் நகை நட்டுகள்லாம் போட்டுக்கிட்டு அலைந்துட்டு ஒரு ஷோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் நான். அந்த மரித்த பிறகு உன்னுடைய ஆவியில அந்த அந்த ஆபரணங்களை உங்களால் தரிக்க முடியுமா? இல்ல அந்த பணத்தை உங்களால் தொட முடியுமா? அந்த ஆவினாலே அந்த பணத்தை உங்களால தொட முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் ஒரு நரக வாழ்க்கையா நடக்குது. ஆமென். ஒருவர் அந்த மனுஷனை அந்த ஒரு ஆபரணத்தை தொடணும்னா அந்த சரீரம் தேவை, இந்த மண்ணான சரீரம் தேவை. அந்த மண்ணான சரி இல்லைன்னா அதை தொட முடியாது. அந்த மண்ணான சரீரம் இருக்கும் போது நீ தொட்டு எல்லாத்தையும் அதை இச்சித்து எல்லாத்தையும் உன்னையே நீ குத்திக்கிட்ட. அப்ப உன்னுடைய ஆவியினால சிந்தையில எப்படி அதை பிரிக்க முடியும்? அப்போ மரித்த பிறகும் அந்த சிந்தையை அந்த ஆசையெல்லாம் நம்ம தலையில போய் ஆவியினால நிறைஞ்சிருக்கும். ஆவியினால நிறைஞ்ச பிறகு அது ஒரு நரக வாழ்க்கையை மாறும். ஆமென். அப்ப தேவனும் பார்த்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆவியானவர் நம்ம அது மேல ஈடுபடுத்திக் கொள்ளும். நம்ம மேல அதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டோம். அந்த சொத்து மேல, அந்த பங்களா மேல, அந்த வீடு மேல, அந்த கார் மேல, எல்லா பணம் கட்டுக்கட்டாக இருக்கிற அந்த ஆசைகள், அந்த தங்கம் எல்லாம் வெளியே எல்லாமே மண்ணுதான். தங்கம் எல்லாம் எடுக்கிறது எல்லாமே மண்ணுல தான் வருது. ஆனா தேவன் உங்களை பொக்கிஷமாக பார்க்கிறார். நம்மளுடைய இருக்கிற ஆவியானவரை பொக்கிஷமாக பார்க்கிறார். அவர் மகளே நீ முழு இருதயத்தோட என்கிட்ட வருவாயான்னு கேட்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் தான் சிருஷ்டித்தேன், நான் தான் எல்லாத்தையும் கொடுத்தேன். நீ அதை மேல மனசு வச்சிருக்கிறிய, நான் அதை மேல சிந்தையை வச்சிருந்தேன்னா நீ என்கிட்ட எப்படி முழு இருதயத்தோட வருவ? அது ஆவினாலே கேள்வி கேட்கக்கூடும். தேவன் இந்த கேள்வியை கட்டாயமாக கேட்பார். மரித்த பிறகு கட்டாயமாக நம்முடைய இயேசு கேட்பார். அந்த ஆவியில சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கல காரணம் என்னன்னா, இப்போ ஆவியினாலே எல்லாமே இப்போ ஒண்ணு இல்ல, இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறோம். அப்போ எல்லாமே அந்த சரீரத்தில் எல்லாமே ரெக்கார்டிங், எல்லாம் ரெக்கார்ட் செய்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல எல்லாமே ஸ்டோர் ஆயிடும். நம்ம தலையில எல்லாமே சேர்ந்துட்டு அப்பதுக்கு அதுதான் நரக வாழ்க்கை. தேவன் எனக்கு பரலோகத்தை காட்டினார் தவிர எனக்கு நரக வாழ்க்கை காட்டல. ஏன்னா நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமென். அந்த உலகத்தில் உள்ள இந்த எல்லா காரியங்களும் எல்லாமே அந்த சிந்தை நமக்குள்ள வந்துடக்கூடாது.
ஆவியில இந்த எல்லாமே வந்து இப்போ ஒரு தாகம், இயேசுக்குள்ள இருந்த அநேக தாகம் கொடுத்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இந்த தாகம் வந்து பிறருக்கு வசனத்தை சொல்லணும், தேவனிடத்தில் சேர்க்கணும், அது ஒரு மட்டும்தான் இயேசுக்குள்ள இருந்த தாகம். ஆனால் நம்மளுக்கு இருக்கு அந்த ஒரு தாகம் இருக்குது. மரித்த பிறகும் சரி அந்த தாகங்களும் நம்மோடு வந்துடும். உங்களுக்கு இந்த இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், இந்த வசனத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் உணர்த்துறபடியானால் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஆமென். ஆவியில இந்த சிந்தை நமக்குள்ள சுத்தமாக வரவே கூடாது. ஏன்னா மரித்த பிறகு அதை எடுக்க முடியாது. சரீரம் இருக்கும்போது நம்ம எடுத்து எல்லாத்தையும் மறந்துப்போம். தேவன் அதுக்கு தான் நமக்கு ஞாபக மரியாதை கொடுத்துருக்கிறார். நமக்கு தெரியுங்களா, நம்ம அடிக்கடிக்க நம்ம மறந்து போறோமே, நம்ம அறியாம நம்ம மறந்து போறோம். காரணம் என்ன, உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நம்ம பயன்படுத்துறோம், அதை மறக்க செய்கிறார். காரணம் எதுக்குன்னா அந்த ஆவியில ஒட்டி கொள்ளக்கூடாது. அதாவது ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டி மிக்சட் ஆகின போல இருக்கும். புரியுங்களா? நம்ம என்ன சொல்றது, நம்ம கிட்ட ஒரு கிலோ தங்கம் இருக்குன்னு வைங்களேன். அந்த தங்கத்தை மேல நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் தேவனை மறந்து அந்த தங்கத்தை மேலே நம்ம ஆசை வச்சுட்டு இருக்கோம். ஆமென். நம்ம தங்கத்தை மேலே ஆசை வச்சுட்டு அப்போ ஒரு நாள் மரணம் வருது. மரணம் வந்த பிறகு அந்த தங்கம் தான் வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன்? அந்த தங்கம் தான் உங்களுக்கு உதாரணத்தை மட்டும் இது மட்டும்தான் உதாரணம் சொல்றேன், இது எல்லாமே இருக்கு. ஆனா அது மட்டும்தான் ஸ்டோரேஜ் இருக்கும். அப்போ அந்த ஸ்டோரேஜ் ஆகணும். அந்த சிந்தையில எப்படி கழுவ முடியும், எப்படி எடுக்க முடியும்? சரீரத்தில் எடுக்கலாம். ஆனா ஆவியில அட்டாச்மெண்ட் ஆயிடும், அதை எடுக்க முடியாது. நீங்க ஒருவேளை டெம்பரரி சொல்யூஷன் எடுக்கலாம். அதாவது ஆவியினாலே சொல்றேன் உங்களுக்கு, ஆவினாலே அந்த மரித்த பிறகு அந்த ஆவியோட சிந்தையை வந்து தங்க பைத்தியம் இங்கே சரீரத்தை தரித்து கொண்டு எத்தனை பேர் இருக்காங்களோ, நீங்க போயிட்டு அந்த தங்கம் அந்த மறுபடியும் அதாவது நம்ம இருக்கிற போது அந்த தங்க மேல வைத்து அந்த சிந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த மனசு தங்களுடைய இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்மளுடைய சிந்தை இருக்கு. ஆமென். நம்மளுடைய சிந்தை எங்க இருக்குதோ அங்கதான் நம்மளுடைய இருதயம் இருக்கு, வசனம் சொல்லுது. ஆனா ஆவியால் அவர் கொண்டு இது செய்யப்படுற நமக்கு அந்த ரகசியத்தை பாருங்க. அந்த அப்படியே இறந்துட்டாங்கன்னா இந்த தங்கம் நமக்கு அந்த தங்கம் சொல்லினா ஆவினாலே அதை பிரிக்க முடியாது. அப்போ தன்னை ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக அந்த தங்க அடுத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள போல அந்த தங்க பைத்தியம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதே போல இந்த உலகத்தாக இருப்பாங்க. அப்போ அந்த தங்கத்தை மேலே வச்சிருக்க அந்த ஆசை உள்ளவர்கள் மேல இன்னும் போயிட்டு அவங்களுடைய ஆவியோட சேர்ந்துருவாங்க. சேர்ந்த பிறகு அவங்க தங்க இன்னும் அதிக ஆசைகள் உள்ளவராக இருக்கும். அதனால அந்த இருக்கும் பொழுது அப்போ லைட்டா அவங்களுக்கு திருப்திப்படும். இது எல்லாத்தையும் இயேசு பார்ப்பார். இயேசு இல்ல இயேசுவும் பார்ப்பாரு, பிதாவனும் பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பாரு. இந்த சிந்தையை அவங்களுக்குள்ள பிரிக்க முடியாது. மறுபடியும் வந்து நீங்க அந்த ஆவினால இயேசுவே என்னை மன்னியும், மீண்டும் என்னை என்னுடைய மனுஷகுமாரனை மீண்டும் எனக்கு இந்த உருவத்தை கொடுங்க நம்ம போயிட்டு கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவாரு, மறுபடியும் நீ உலகத்துக்கு போகணும்னு என்ன நான் செஞ்சது தப்பு. ஆவினால உணர்ந்து அந்த சிந்தையில இருக்கு பாத்தீங்களா, அந்த தங்கம் அந்த சிந்தையை சுத்தமா எடுக்க முடியாது. அதை பிரிக்கணும்னா மறுபடியும் இந்த சரீரம் தேவை. இந்த சரீரம் நமக்கு தேவை. அப்ப மறுபடியும் குழந்தை பிறந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். மறுபடியும் நமக்கு அது தேவையா? உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளுடைய சிந்தையில ஏன் அதை வந்து வரக்கூடாது, அந்த உலகத்தாருக்குரிய அந்த சிந்தனைகள் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாதுன்னா அந்த ஆவினால அந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டின போல எவ்வளவு பிரிக்க முடியாத அந்த ஒட்டி ஆவியில மிக்ஸ் ஆயிடும். சரீரத்தில் அது ஒரு நரகமா இருக்கும், அது ஒரு வெயிட்டா இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆவியில எளிமை உள்ளவர்கள், வசனம் சொல்லுதுங்களா, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதாவது எந்த சிந்தை இல்லாதவர்கள் தான் பாக்கியவான்கள். தேவனை மாத்திரம் நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள்.
அந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் எதா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆவிக்குள்ள வரக்கூடாதபடிக்கு நம்ம எதை ஏக சிந்தையா நம்ம நேசிக்கிறோமோ அவைகள் நமக்குள்ள வந்துடும். அதுக்குதான் தேவன் என்னை விட்டு விலகாமல் நீங்க போகாதீங்க, நான் இருக்கிறேன் அவர் பல முறை சொல்றாரு. ஆவியில அப்புறம் கைவிடப்பட்ட நிலைமையில வந்துடும். இந்த உலகத்துல ஒரு பணம் இல்லாம நம்ம அந்த சுயநலத்தின் ஆவிகள் செய்த சூழ்ச்சி இதெல்லாமே பணத்தை அப்பப்போ யூஸ் பண்ணணும், அப்பப்போ மறந்துடணும். ஆமென். அப்போ பணமே பிரதானமா இருக்கக்கூடாது. தேவனே யாரு பிரதானமா வைத்து கொண்டிருக்கிறாங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஆளும்படி தம்முடைய பரிபூர்ண மனுஷகுமாரனாக அவர் உத்தரவிடும் போது இந்த உலகத்தை இல்ல அவரு எத்தனை உலகங்கள் படைத்தாலும் சரி அத்தனை உலகத்தையும் ஆளுகை செய்யும்படி நமக்கு அதிகாரம் கொடுப்பார். நமக்கு அது வேணுமா? நித்திய ஜீவன் வேணுமா? இது வேணுமா? பாருங்க, இந்த பணத்தை பத்தி சொன்னா மனிதருக்கு முதல்ல ஒரு கோபம். ஆமென். கோபம் வருமா வராதா? பணத்தை பத்தி ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கலேன், அவங்ககிட்ட ஏன்னா வச்சிருப்பாங்க, ஆனா அதை பத்தி பேசிட்டேன்னு வச்சுக்கலாம் பயங்கரமான கோபம் வரும். அப்போ இப்போ கோபப்படுவேன், இப்போ கோபப்படலாம். அப்போ செத்த பிறகு மறுத்த பிறகு அப்போ அந்த ஆவியில உன்னோட அந்த பணமும் அந்த சிந்தையை ஒட்டி கொண்டு இருக்குமே, அது எப்படி? அது யாரை எடுப்பா? சரீரம் இருக்கும்போது சுத்தப்படுத்த தெரியலன்னா அப்ப ஆவியினாலே மறித்த பிறகு அந்த ஆவியோட எல்லாமே ஒட்டி கொண்டு இருக்குமே, அது யார் பிரிக்கிறது? அந்த ஒட்டுண்ணிய போல ஒட்டிக்கும் இருக்கும். பண ஆசை இருந்ததுன்னா வேற என்னென்ன ஆசை இருந்தா நம்மளோட ஆவியில சரீரத்தில் எல்லாமே ஒட்டி கொண்டு இருக்கும். ஒட்டுண்ணிய போல இருக்கும். ஒட்டுண்ணி தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியல. ஒட்டுண்ணி தெரியல உங்களுக்கு? ஒட்டிச்சுன்னா என்ன பண்ணும்? ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும். அப்போ ஆவியின் சரீரத்தை தரித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த ஆவியில இந்த சிந்தனைகளை எல்லாமே இந்த பணத்தை குறித்து உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் குறித்து எல்லாமே சிந்தையோடு இருக்கும் பொழுது எல்லாம் இந்த ஒட்டுணி போல அங்கங்க ஒட்டிட்டு இருக்கும். நீங்க எடுக்கணும்னு நினைச்ச கூட எடுக்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், ஏன்னா நான் மரித்ததுனால சொல்றேன். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மறித்ததுனால எல்லாமே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். தேவன் எனக்கு எல்லாமே எனக்கு நன்மை செய்தனால நீங்களும் நன்மை அடையும்படிக்கு தான் இந்த வார்த்தைகள் தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால உலகத்தினுடைய ஐஸ்வர்யவான் இல்லை, பரலோகத்தில் நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நமக்கு சொன்னார். நம்ம மரித்து போகாதபடிகள்ல நம்மளுடைய ஜீவனுடைய தேவனுடைய ஆவியை தரித்துக் கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியை தரித்துக் கொள்ளும்படி தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அதனால நம்மளுடைய ஆவியானவரை உருவ குத்துக் கொள்ளாதபடி நம்ம பாதுகாப்பா இருக்கணும். தேவனே இதுவரைக்கும் அப்பா நான் இந்த உலகத்தில் அப்பா நான் உங்களை விட்டு நான் தூரமாக போயிருக்கலாம் தகப்பனே. அப்பா என்னை மன்னிங்க என்று மன இறுக்கத்தோடு மன உருக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டால் தேவன் நமக்குள்ள இந்த ஆவிக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அந்த இச்சைகளின் ஆவிகளை முற்றிலுமாக கிளியர் பண்ணி போடுவாங்க. மொத்தமாக தேவன் நம்மை சுத்திகரிக்கிற வல்லவராக இருக்கிறார். அதனால அந்த சிந்தை எங்க இருக்குதோ அந்த இருதயமும் அங்கே இருக்குது சொல்றது போல நம்மளுடைய சிந்தை எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இன்னும் வசனம் வெளிப்படுத்தல விசேஷம் வீட்டுக்கு எடுத்து போய் கூட படிங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட தேவன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதை கடைசியாக சொல்லி அந்த வார்த்தைகளை முடித்து விடுகிறேன். 19ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் கிரியைகளிலும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல்
ஆ. அவர்களை வஞ்சிக்கும்படி ஆ. நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாருங்க, நம்ம வந்து சுயநலத்தின் ஆவியில் நம்ம என்ன பண்ணுது? வஞ்சிக்கிறது. தேவனிடத்தில் போகாதபடிக்கு வஞ்சிக்கிறது. இப்போ இதெல்லாமே வந்து விக்கிரகம் வந்து நம்ம செய்த சிலையை மாத்திரம் விக்கிரகம் கிடையாது. இதெல்லாமே விக்கிரம் தான். தங்கமும் விக்கிறது தான், பணமும் விக்கிறது தான், எல்லாமே விக்கிர ஆராதனை தான். வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. இதெல்லாம் நம்ம ஆவியினால இந்த நம்ம சரீரத்துல ஆவியின் சரீரத்தில் ஒட்டிக்கொள்ளாதபடி நம்ம தற்காத்து கொள்ளணும். வேற யாரும் வரமாட்டாங்க. நம்மளை போகும்போது போகும்போது சரி யாரும் வரமாட்டாங்க. நம்மளுடைய ஆவியானவரை நாம தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அதனால தேவனுடைய சிந்தையை மாத்திரம் தரித்து கொண்டு இந்த உலகத்திலே வாழுங்கள். தேவன் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் பேசினதுக்காக கூடாத நன்றி சொல்லுங்கள்.